Why it's important to add eggs in our diet? Because eggs are nutritionally rich but low in cost. One whole egg costs only 6 rupees. And the one whole egg 6 grams of protein, 4.5 grams of fat, 9 milligrams of biotin and நிறைய nutritional benefits இருக்கு. நம்ம டெய்லி எக் சாப்பிட்டோன்னா நம்மளோட ஹேர், ஸ்கின், ஐஸ், போன்ஸ் நம்மளோட மொத்த பாடிக்கும் ரொம்ப நல்லது. This is why it's important to add eggs in our diet. This is for the guys who doesn't eat regularly eggs. இப்போது எக்ஸ் ரெகுலராக கன்சியூம் பண்ணுறவங்க கதைக்கு நம்ம வருவோம். இவங்கெல்லாம் ரெகுலராக எக்ஸ் கன்சியூம் பண்ணாலும் இதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் கன்சியூம்ஸ் எக்ஸ் இன் அ ராங் வே. There are 3 types of people who consumes eggs in a wrong way. Type 1. People who consumes only raw eggs. அந்த காலத்து ஆளுங்க நிறைய பேர் இந்த அட்வைஸை கொடுப்பாங்க தட் பச்சை முட்டை சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு, விச் இஸ் நாட் ட்ரூ. பச்சை முட்டை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்கிற சால்மனல் பாக்டீரியா இருக்கும். ஸோ தட் இட் காசஸ் ஃபுட் பாய்சனிங். அதுக்கப்புறம் ஹலோ குயி ஸ்பீக்கிங். இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? நிக்காம போய்கிட்டு இருக்கு. போன விட வெண்ண. டைப் 2. இவங்க எப்படின்னா முட்டை சாப்பிட்டா ஜங்கா மட்டும்தான் சாப்பிடுவேன்னு இருக்கிறவங்க. லைக் முட்டை போண்டா, முட்டை பஃப்ஸ், எக் ரைஸ், எக் நூடுல்ஸ் எக்ஸட்ரா எக்ஸட்ரா. நம்ம எக்ஸு சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு நல்லது தானே நினச்சிட்டு அவங்க இதெல்லாம் சாப்பிட்றாங்க. பட் ஆனால் அது இல்லை. இவங்களுக்கு எக்ஸில் வர நியூட்ரியன்ஸை விட ஜங்கில் வர அன்ஹெல்தி ஃபேட்ஸ் தான் அதிகம். ஸோ தட் இட் லீட்ஸ் டு மெனி ஹெல்த் இஷ்யூஸ். டைப் 3. பீப்புள் கன்சியூம்ஸ் ஒன்லி எக் ஒயிட்ஸ் அண்ட் நாட் எக் யாக்ஸ். அதாவது வெள்ளை முட்டை மட்டும் தான் சாப்பிடுவாங்க, அந்த மஞ்சள் கருவை அந்த மஞ்சள் கருவை சாப்பிட மாட்டாங்க. அத்லெட்ஸ் அவங்க பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ப்ரோட்டீன் இன்டேக் அதிகமாக எடுக்கணும். ஸோ அவங்க தேவையான ஹோல் எக்ஸை சாப்பிட்டு எக்ஸ்ட்ராவாக எக் ஒயிட்ஸை மட்டும் சாப்பிடுவாங்க. இது தெரியாத நம்ம ஆளுங்க எக் யோக் சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு கெட்டது அப்படின்னு நினச்சிக்கிட்டு வெறும் எக் ஒயிட்ஸை மட்டும் சாப்பிட்றாங்க. கைஸ், ஒரு நாளைக்கு நம்ம 4 ஹோல் எக்ஸ் கூட சாப்பிட்லாம், நம்மளுக்கு எதுவுமே ஆகாது. Really, nigga? ஸோ ப்ளீஸ் ஹேவ் ஹோல் எக்ஸ் ரெகுலர்லி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹவு டு ஹேவ் எக்ஸ் இன் அ ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி வே. ஃபர்ஸ்ட் ஒன், எக் புர்ஜி. இது என்னோட மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் இது பண்ணுறது ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 1 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். அண்ட் தென் ஒரு சின்ன பீஸ் ஆஃப் க்ரீன் சில்லி, அதுக்கப்புறமா வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஆஃப்டர் சம்டைம்ஸ் 2 ஹோல் எக்ஸ், 2 எக் ஒயிட்ஸ் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் எக்கு நல்லா குக் ஆனதும் கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். செகண்ட், ஓட்ஸ் ஆம்லேட். ஃபஸ்ட்டு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 ஹோல் எக்ஸ் அண்ட் 2 எக் ஒயிட்ஸ் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் ஆஃப் ஓட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு தோசை கல்லில் கொஞ்சமாக ஆயில் போட்டு மிக்ஸ் பண்ணதை எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் ப்ராப்பராக குக் ஆனதுக்கப்புறம் வில் சர்வ் இட் வித் சாஸ். நெக்ஸ்ட், ஃப்ரைட் பாயில்ட் எக்ஸ். நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும். ஒரு அளவுக்கு மேலே பாயில்ட் எக்ஸ் சாப்பிட முடியாது, ஏன்னா திகட்டும். உங்களுக்கு அந்தமாரி ப்ராப்ளம்னா அப்போ இதை ட்ரை பண்ணுங்கள். தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா பாயில்ட் எக்ஸை கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணலாம். தட்ஸ் இட். இதை நீங்கள் மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம். செம்மையாக இருக்கும். அண்ட் லாஸ்ட், முட்டை தோசை. சீரியஸ்லி கைஸ், திஸ் இஸ் வெரி அண்டர் ரேட்டட். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி தோசை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா தோசை கல்லில் போட்டு ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு முட்டையை எடுத்து உடச்சி அதில் போட்டுக்கணும். கொஞ்சமாக காரப்பொடியை தூவிக்கலாம். லாஸ்ட்டாக லைட்டாக எண்ணெய் ஊற்றி உருவல தோசையை சட்னியோடு சாப்பிட்டோம்னா வேறு மாதிரி இருக்கும். சிக்கன் குருமா ரெடி. ரசம் வச்சா லஞ்ச் ஓவர். எதுக்கு வந்தோன்றதையே மறந்துட்டு நஜ சமையல்காரனாவே மாறிட்டாங்க.